ஒருத்தர் காய்கறி வாங்குறதுக்காண்டி தன்னோட பையில் காசு எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போய் காய்கறிலாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா அவர் பையில் இருந்த காசை காணோம். எப்படி தொலைஞ்சிச்சுனே தெரில. வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, காசு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் அதே மாதிரி காய்கறி வாங்குறக்காண்டி பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்க, எனக்கு எக்ஸாமுக்கு காசு இல்லைன்னு சொல்லவும் இவர் அந்த காசை கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்றைக்கும் அதே மாதிரி காய்கறி வாங்கிட்டு வரல. ஆனால் இந்த தடவை அவர் சோகமாகவே இல்லை, நார்மலாக இருக்கார். அப்போ உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, நீங்கள் அன்னைக்கும் இதே மாதிரி தான் காசு கொண்டு போயிட்டு காய்கறி வாங்காமல் வந்தீங்க, இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கீங்க. அன்னைக்கு சந்தோஷமாக இல்லை, இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கே புரியல. அதான் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அம்மா சொன்னாங்களாம், நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த பொருளில் சந்தோஷமோ துக்கமோ கிடையாது. அந்த பொருளை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதோ, இல்லை பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதோ நம்மளோட கையில் தான் இருக்குது. அதோட நம்ம அறிவு அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுல தான் இருக்குதுன்னு சொன்னாங்களாம்.